வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் உள்ளே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வாடகை வரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 3 வீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வரா மாதிரி ஒரு 3 வீடு வந்து கட்டியிருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 கிரவுண்டு, கிட்டத்தட்ட உங்களுக்கு 2724 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 வீடு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வீடுகள் தான். 3 வீடு வந்து கட்டியிருக்கோங்க. சேல்ஸுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு இன்டீரியர், கபோர்ட் ஒர்க், மாடல் கிச்சன், வுட்டில் டிவி யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க் முதல் கொண்டு எல்லாமே நம்ம பண்ணி வந்து ரெடியாக வச்சுருக்கோம். வீடை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே வரலாம். அந்தளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி தான் ரெடியாக வச்சுருக்கோம். இந்த 3 வீடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க்குமே நம்ம வந்து போட்டிருக்கோங்க. தனித்தனியாக உங்களுக்கு வேணுனாலும் தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 3 வீடு ஒன்றா வாங்கிட்டு ரெண்டல் வர்றதான் விட்டுக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டெரஸ் தான். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நீங்கள் வீடு கட்டி நீங்கள் ரெண்டல் இன்கம் வர மாதிரி வீடு கட்டி வாடகை வர்றவங்க விட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஓப்பன் டெரஸ் தான் இருக்குது. இந்த வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடு எங்கே இருக்குது, வீடோட விலையெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடுகள் தவிர்த்து நம்மக்கிட்ட உங்களுக்கு போரூர், ஐயப்பந்தாங்கல், மாங்காடு இந்த சரௌண்டிங்லையும் மற்ற வீடுகளும் இருக்குங்க. அந்த வீடுகளோட லிங்க் எல்லாமே, வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற வீடுகளோட வீடியோவும் வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் மொத்தம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடு கட்டி ரெடியாகவும் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து வீடு இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2724 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. அதில் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் தனித்தனியாக நம்ம கட்டியிருக்கோம். ஒவ்வொரு வீடுமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக வேணுனாலும் தனித்தனியாக வாங்கிக்கலாம். அப்படி மொத்தமாக வாங்கிட்டு ரெண்டல் விடுறது இருந்தாலும் நீங்கள் விட்டுக்கலாம். 3 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகவும் இருக்குங்க. ஒவ்வொரு வீடோட சைஸஸும் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 842 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 813 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு. அடுத்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1070 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு. பெட் எண்டில் இருக்கிற வீடு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து உங்களுக்கு பேசேஜ் விட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி பேசேஜ் நம்ம விட்டுருக்கோம். ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காடு வேலம்மா ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் வருங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் வரக்கூடிய வீடுகள்லாம். லேண்ட் வித் பில்டிங் சிஎம்டி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு 842 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு. வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வீடோட மொத்த ரேட்டுமே சொல்லியிருக்கேன், தனித்தனியாக ரேட்டும் சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வீடு தான். மெயின் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு மெட்டல் கேட்டுமே நம்ம தனியாக வச்சுருக்கோம் சேஃப்டிக்காக. இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் வச்சுருக்கோங்க. எல்லா வீடுகளுமே உங்களுக்கு 3+ ஈபி கனெக்ஷனும் இருக்குது. இது வந்து 842 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு. இது வந்து லிவிங் ஹால். லிவிங் ஹாலில் உங்களுக்கு சின்னதாக ஒரு டிவி யூனிட்மே வச்சுருக்கோம். ஹாலோட சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்குமே பண்ணியிருக்கோம். பேனல் லைட்டுமே வந்துடுங்க. வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. நீங்கள் அப்படியே கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வரலாம். அந்தளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி தான் கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம். இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் உங்களுக்கு கிளாஸ் செட் வந்துடும். ஃபிட்டிங்ஸும் பேரியர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாற்றியும் கொடுத்துருவோம். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஃபுல்லாகவே மாடல் கிச்சன்ஸும் பண்ணியிருக்கோம். சிம்னி முதல் கொண்டு எல்லாமே இருக்குங்க. நிறைய கபோர்டு இருக்கு. உங்களுக்கு சுற்றில உங்களுக்கு கபோர்டு ஒர்க்குமே இருக்கு. ட்ரேஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரேஸுமே இருக்கு. இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல வரக்கூடிய வீடு தாங்க. நியர்பைல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கு. அடுத்த 2 பெட்ரூம் பற்றி பார்த்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு டிசைனிங் ப்ளஸ் டோர்மே வச்சுருக்கோம். இது நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். உங்களுக்கு இது காம்பேக்டாக இருக்கக்கூடிய பெட்ரூம் தான். லாக்கு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஷெல்ஃபுக்குமே உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க்குமே நம்ம பண்ணியிருக்கோம்.
ஒரு மேக்கப் ஸ்டாண்டுமே இருக்கு, மிரர் வச்ச மாதிரி ஒரு மேக்கப் ஸ்டாண்டுமே இருக்கு. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலுமே இருக்குங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே வெஸ்டர்ன் டைப்ல தான் உங்களுக்கு கிளாஸ் செட் வைக்கிறோம். அடுத்ததா செகண்ட் பெட்ரூம் பத்தி பார்த்துலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் டிசைனிங் ப்ளஸ் தான் வச்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கு சின்னதா இருக்கக்கூடிய பெட்ரூம் தான், ஒரு காம்பேக்டா இருக்கக்கூடிய பெட்ரூம் தான். ஷெல்ஃப் கபோர்டும் இருக்கு, லாஃப்டும் இருக்கு. அடுத்த இன்னொரு வீட்டை பத்தி பார்த்துலாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே காமிச்சிடுறேன், ஏன்னா 3 வீடு காமிக்கணும், அதனால ஃபாஸ்ட்டாகவே காமிச்சிடுறேன். இது வந்து உங்களுக்கு மாடி தான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாடி தான். 3வது வீட்டில் ஏறி நான் வந்து காமிக்கிறேங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி செப்டி டேங்க்குமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் செப்டி டேங்க் தான். இங்கேயும் ஒரு செப்டி டேங்க் இருக்கும், இங்கேயும் வந்து ஒரு செப்டி டேங்க் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது வீடு, 813 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட எலிவேஷன், சேஃப்டி கேட்டுமே நம்ம வச்சிருக்கோம். 3 phase சிபி கனெக்ஷனும் இருக்கு. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம்னா பாயிண்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதும் படிக்கட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி தான் உங்களுக்கு. மெயின் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு டீ குட்டோ தான் போட்டிருக்கோம். மெயின் டோர் எடுத்து லிவிங் ஹால், ஹாலோட வச்சுங்க ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். பேனல் லைட்டுமே வந்துடும். இது வந்து உங்களுக்கு கிச்சன், ஓப்பன் கிச்சனாக வரும். இதுலேயும் நம்ம சிம்னி வச்சுருக்கோம். லேப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். வெல் ஷேப்பில் வந்து கவுண்டர் டாப் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் முதல் கொண்டு எல்லாமே வச்சுருக்கோங்க. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலுமே இருக்குது. பேனல் லைட் எல்லாமே வந்துடுங்க. இது வந்து ஷெல்ஃப் கபோர்டு. ஷெல்ஃப் கபோர்டும் இருக்குது, லாஃப்ட்டுமே இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் இது. இதுவுமே வெஸ்டர்ன் டைப்பில் தான் கிளாஸ் செட் வைக்கிறோம். ஃபிட்டிங்ஸும் பேரியர் ஃபிட்டிங் மாட்டியும் வைக்கிறோம். அடுத்த இன்னொரு பெட்ரூம் பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இந்த இடத்துல உங்களுக்கு வென்டிலேஷன் வெளிச்சத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஓப்பனாக விட்டுருக்கோம். கிரில்லாம் சேஃப்டிக்கு இதுவுமே நம்ம போட்டிருக்கோம். இதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். பேனல் லைட்டுமே இருக்கு, லாஃப்ட்டுமே இருக்கு, ஷெல்ஃப் கபோர்டுமே இருக்கு. மிரர் வச்ச மாதிரி ஒரு மேக்கப் ஸ்டாண்டுமே இருக்கு. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே வெஸ்டர்ன் டைப்ல தான் இந்த பாத்ரூம் வந்து இருக்குங்க. மொத்தம் வந்து இந்த 3 வீடு வந்து சின்சியராக இருக்கு. அடுத்ததான் 3வது வீடை பற்றி பார்த்துக்கலாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு, ஓப்பன் டெரஸ் தான். இது ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு 3வது வீடு. இதுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. இது வந்து செப்டிக் டேங்க்கு. இது வந்து மாடிக்கு போகிறது படிக்கட்டு. 3 வீடுமே உங்களுக்கு வந்து 3 phase சிபி கனெக்ஷனுமே இருக்குங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு கேட் வந்துடும். லாஸ்ட் வீடுக்கு மட்டும் செப்பரேட்டாக கேட் வந்துடும். இதுலேயும் வந்து சேஃப்டி கேட்டுமே இருக்குது. மெயின் டோருமே உங்களுக்கு டீ குட் டோர் தான் போட்டிருக்கோம். இது வந்து 1070 ஸ்கொயர் ஃபீட் வீடுங்கிறது. இது லிவிங் ஹாலோட சீலிங்கில் பால்சன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு டிவி யூனிட் இருக்குது. இது வந்து டிவி யூனிட் வீட்டில் தான் வச்சுருக்கோம். டிவி யூனிட் ஃபுல்லாகவே. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு டிசைனிங் ப்ளஸ் டோருமே வச்சுருக்கோம். வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலுமே இருக்கு. பேனல் லைட்டுமே உங்களுக்கு வந்துருங்க.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது கிச்சன். இது லென்த்தியாக இருக்கக்கூடிய கிச்சன். கபோர்டு ஒர்க்குமே ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சிம்னியும் இருக்குது. ட்ரேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ட்ரேஸுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. இந்த இடத்துலையும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா, சின்னதாக இருக்கக்கூடிய சர்வீஸ் ஏரியா. அது போருமே இங்கே எடுத்துருக்கோம். எல்லா வீடுக்குமே தனித்தனி போருமே நம்ம போட்டிருக்கோம். தனித்தனி போர்டு, தனித்தனி ஸ்விட்ச் டேங்க், தனித்தனி இபி லைன் எல்லாமே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இங்கே வந்து வருது. இதில் வந்து இன்னொரு பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம். இதுவுமே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம் டிசைன் ஃபர்ஸ்ட் டோருமே வச்சுருக்கோம். இது நல்லா ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் கூட்டில் கபோர்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம். இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். அடுத்ததாக மொட்டை மாடி பற்றி பார்த்துருக்காங்க. எல்லா வீடுக்குமே தனித்தனி படிக்கட்டும் இருக்கு, தனித்தனி சேஃப்டி கேட்டுமே இருக்கு. இந்த வீடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனி படிக்கட்டு. ரெண்டல் இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 3 வீடுக்குமே நீங்கள் வாடகை விட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா வரைக்கும் வாடகை வரும். தனித்தனியாக விடும்போது கொஞ்சம் இன்னும் அதிகமாக வரும். தனித்தனியாக விடும்போது பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வரைக்கும் மொத்தமும் சேர்த்து வரும். எல்லா வீடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடியில் வந்து சேஃப்டி கேட்டுமே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்குலா கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் கெப்பாசிட்டினா டேங்க் இருக்கு. மாடியில் ஓப்பன் டெரஸ் தான். இங்கே மேலே வேணுனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா மேலே கட்டியும் நீங்கள் வாடகை விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து தனித்தனி கேட்டுமே வந்துடும். செப்பரேட்டாக எல்லாமே வந்துடும். இபி லைன், போர்வெல்லு உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுங்க. உங்களுக்கு மொத்தம் இந்த 3 வீடுமே சேர்த்து ரேட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து மொத்தம் 3 வீடுமே சேர்த்து 1,80 lakhs, 1,80,00,000 ரூபா வரும். இல்லை உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் வாங்குறதுனா ஃபஸ்ட்டு வீடு 842 ஸ்கொயர் ஃபீட், அது வந்து பார்த்தீங்கன்னா 55 லட்ச ரூபா வரும். சென்ட்ரல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா 813 வரும், அது வந்து 58 வரும். கடைசியாக இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இது 1070 ஸ்கொயர் ஃபீட்டு, இது வந்து 70 லட்ச ரூபா பட்ஜெட் வரும். எல்லாமே உங்களுக்கு நெகோஷியபிள் ரேட் தான். பேங்க் லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா 80% வரைக்கும் பேங்க் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோங்க. இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுறதுன்னா வீடியோ வந்து பிடிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.